மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு கிரேஸ், கிருபை அப்படிங்கிற தலைப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஐ திங்க் மை ஃபாதர் இஸ் வாட்சிங் ஃப்ரம் சவானா, ஜார்ஜியா. ஸோ ஐ எம் வெரி ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னுடைய தங்க வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க இப்போது. ஜஸ்ட் லாஸ்ட் வீக் வந்தாங்க. ஸோ ஐ திங்க் they are joining us in this worship. Okay, all right. ஸோ திருப்பிக் கொள்வோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஓகே, நான் வாசிக்கிறேன், அப்புறம் நம்ம ஜெபித்து வசனத்துக்குள்ள போவோம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஓகே, கண்களை மூடுவோம். கர்த்தாவே, இந்த நல்ல வசனத்துக்காக நன்றி. இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா. இதை எங்களுக்கு புரியும்படியாக நல்ல வார்த்தைகளை அடியன் வாயில போடுங்க. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. சரி, இந்த வசனத்தை பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னா, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல். சரி, கிரியைப்படி ரட்சிக்காமல் எதுபடி ரட்சித்தாரு? அவருடைய கிருபையின்படி. ஓகே, தட்ஸ் அ கான்ட்ராஸ்ட். கிருபைனா என்ன? வாட் இஸ் கிருபை? ஐ திங்க் நம்ம கிறிஸ்டியன் சர்க்கிளில் தான் இந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு ப்ரெவலண்ட். மற்ற எந்த இதுலையும் நான் பார்த்ததில்லை, கம்யூனிட்டிலையும் பார்த்ததில்லை. ஐயோ, அவருடைய கிருபை இருந்துச்சுன்னா அப்படின்னு யாரும் பார்க்கல. முஸ்லீம் சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? if his will be done, right? Something like that. பட் ஆனால் நம்ம தான், அதுவும் பால் தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அதிகமாக யூஸ் பண்ணது பால் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிருபை, அவருடைய கிருபை கிருபை கிருபைன்னு பார்க்குறோம். அப்போ கிருபைன்னா என்ன? நம்மளும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அவரோட கிருபைனால நான் உயிரோடு இருக்கிறேன், அவரோட கிருபைனால நான் சுகமானேன், அவருடைய கிருபைனால என்னோட பிள்ளைங்க நல்லா இருக்குதுங்க இல்லையா? அவருடைய கிருபைனால என்னுடைய திருமணம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கிருபை என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருபைன்றது ஒரு கிஃப்ட். இட்ஸ் ஈவ். யூ கேனாட் ஏர்ன் இட். இப்போ பர்த்டே எனக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை என் பிள்ளைக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளை ஷீ இஸ் நாட் டூயிங் எனிதிங் டு ஏர்ன் த கிஃப்ட். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அ கிஃப்ட், ரைட்? இட்ஸ் அ ப்ரெசன்ட், ரைட்? கிருபைன்றது ஒரு ஈவ், ரைட்? இட்ஸ் அ கிஃப்ட். ஆனால் பர்த்டேவை விட இட்ஸ் அ லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் கிஃப்ட், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிஃப்ட். அது என்ன கிஃப்ட்னு கேட்டிங்கன்னா, யூ டோன்ட் டிசர்வ் த கிஃப்ட் இல்லையா? யூ டோன்ட் டிசர்வ் த கிஃப்ட். நம்மளோட எனிமி இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட போய் நம்ம கிஃப்ட் கொடுக்க போகிறதில்ல இல்லையா? ஒரு விரோதி இருக்கிறான்னா அவனை நம்ம வந்து ஓகே ஒரு கிறிஸ்தவ அன்பு காமிப்போம். பட் ஆனால் அது ஒரு கிஃப்ட் இல்லை. பிகாஸ் ஹி டோன்ட் டிசர்வ். இன் அவர் மைண்ட் ஹி டசன்ட் டிசர்வ் இட். அவனுக்கு அது அருகதை இல்லை அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அருகதை இல்லாத உனக்கு நான் என்ன பண்றேன்? கிருபையை கொடுக்குறேன். அதுதான் கிருபை இல்லையா? இங்க பார்த்து ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு எக்ஸாம்பிள். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு டிரைவின் வழியாக போய் சரி மெக்டானல்ட்ஸில் ஒரு பர்கர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். ஆர்டர் பண்ணிட்டேன். பிக்கப் பண்ணுறதுக்கு போகும்போது பே பண்ணும் இல்லையா? பே பண்ணுறது கார்டு நீட்டுறேன். அவன் சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடி காரு பே பண்ணிட்டாங்க சார், யூ கேன் get your food for free. I never expected that. That will never happen. That has never happened to me in India. For the first 25 years I have lived there, never happened. First time அமெரிக்கால இப்படி இருப்பானா மனுஷன், எனக்காக அவன் பே பண்ணிட்டானா அப்படின்ட்டு. அப்புறம் நான் ஒன்று கற்றுக்கொண்டேன் அதுலேருந்து. என்னன்னா, நானும் இந்த மாதிரி பண்ணலாம் போல இருக்கு இல்லையா? அப்படி நானும் பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். இப்போ நான் அதை பண்ணுறேன். ஓகே, அதை பண்ணும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் வருது இல்லையா? ஒருத்தர் வந்து டிப்ஸ் கொடுக்கறது, ரைட்? இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம். சரி,
இதுக்கு ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிருபை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கிஃப்ட், இட்ஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். யூ டோன்ட் டிசர்வ் இட், வி டோன்ட் டிசர்வ் இட். அதனால தான் அது பேர் கிருபை அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய கிரியைகளின்படி உன்னை ரட்சிக்கலப்பா, என்னுடைய கிருபையினால ரட்சித்தேன் அப்படின்னு. ஆனா அந்த கிருபையை வாங்கிக்கிறதுக்கு ஒரு அந்த சேம் காயின்ல the second side of the coin is விசுவாசம். விசுவாசத்தின் மூலமாக கிருபை நாம் பெற்றுக்கொள்றோம் இல்லையா? எபேசியர் 2:8-9 அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரி, இப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் 6:23 பார்த்தீங்கன்னா, the wages of sin is death, இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம். யாராவது அந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். எது நித்திய ஜீவனு? தேவனுடைய கிருபை வரம். கிருபை வரம், ரைட்? கிருபைன்னு போடல, கிருபையின் வரம். அது ஒரு வரமா? இட்ஸ் a gift he is giving. So அப்போ இட்ஸ் a giftனா what are the things அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 காரியத்தை நான் டக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு I'll go into the actual subject of the day. I wanted to share a story with you, beautiful story that is from the Bible. I wanted to share that with you. But அதுக்கு முன்னாடி ஒரு 7 பாயிண்ட்ஸ். என்னென்ன, ஒரு கிஃப்ட்னு சொல்றோம், ஒரு gift certificate ஒருத்தவங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு இல்லையா? நம்ம என்ன பண்றோம், அந்த gift certificate எடுத்து நம்ம செவுத்துல மாட்டி வைக்கிறது இல்லை இல்லையா? அந்த gift certificate என்ன, அது எந்த கடை, பெஸ்ட் பையா, வால்மார்ட்டா இல்லையா? அதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் நம்ம என்ன பண்றோம், அங்க என்ன வாங்கலாம் இல்லையா, அது போறோம். அப்புறம் என்ன பண்றோம், அங்க போய் வாங்கிட்டு வரோம் இல்லையா? கிஃப்ட் சர்டிஃபிகேட் கிடைச்சோன்னே என்னோட கிஃப்ட் கிடைச்சி அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. அதை போய் வாங்கினதுக்கு பிள்ளைகளுக்கு டாய்ஸ் ஆர்ஸ் கூட்டு போறோம். அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதுங்களுக்கு என்ன, அது ஆஹா, அதுக்கு முன்னாடி அந்த கார்டு அதுங்களுக்கு ஒன்றும் தெரியல இல்லையா? அது கார்டை வச்சு ஒன்றும் விளையாட போறது இல்லை. அப்போ என்னென்ன கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு குயிக்கா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சால்வேஷன், நம்பர் 1, ஓகே, ஃப்ரீ ரட்சிப்பு, ஓகே, தீத்து 3:5 பிரகாரம், ஓகே. செகண்ட் பாத்தீங்கன்னா ரிகன்சிலேஷன், நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு ஒப்புரவு இல்லையா? இயேசு கிறிஸ்துவினால நமக்கும் பிதாவுக்கும் ஒரு ஒப்புரவு வாங்கி கொடுத்தாரு. அது எதன் படின்னு பாத்தீங்கன்னா ரோமர் 5:10. அப்படியே குறிச்சிட்டே வாங்க. 3வது காரியத்தை பார்த்தீங்கன்னா ரைச்சஸ்னஸ். நாம் என்ன பண்றோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம். நம்ம நீதிமான்கள் இல்லை இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா அவருடைய கிருபையின் வரம் அதுதான் நித்திய ஜீவன். நமக்கு நம் பாவிகள், நமக்கு நியமிக்கப்பட்டது என்னது, மரணம். ஆனா இவர் சொல்றாரு ரைச்சஸ்னஸ், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் according to 2 Corinthians 5:21. if you are noting it down, you can know. Number 4 பாத்தீங்கன்னா freedom, விடுதலை according to Romans 6:15-16. abundant life, eternal treasure, right? And then நித்திய ஜீவன் கடைசியாக place in heaven. இதுல வந்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சுட்டி காமிட்டு நம்ம அந்த கதைக்குள்ள போவோம். பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஸோ ரோமர் எடுத்துக்கோங்க. ரோமர் 3:23-24 படிங்க பிரதர். ரோமன்ஸ் 3:23-24. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23-24. ஆமென். அப்ப யாருக்கு கிருபை வேணும்? எல்லாருக்கும் வேணும். எல்லாருக்கும் வேணும். யாரும் சொல்ல முடியாது இல்ல ஐ am sinless man அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. according to epistle of John, right? if you say so, நீங்க உங்களை ஒண்ணு வஞ்சிக்கிறீங்க. you are a liar, right? எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரைட்? பட்டார்கள் இல்ல, பட போகிறார்கள் இல்ல, படுகிறார்கள். இட்ஸ் a present continuous tense இல்லையா? அப்படியே பட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம, ரைட்? ஸோ ஓகே, எண்டிங் பார்த்தீங்கன்னா அதில் verse 27ல பார்த்தீங்கன்னா விசுவாசம்
பிரமாணத்திலேயா, எந்த பிரமாணத்திலே, அப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். பிஃபோர் தட் ஐ ஹேவ் டு சே திஸ். Okay, so Paul always try to answer, question and answer. Paul படித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோமன்ஸ் ஆகட்டும், கொரிந்தியன்ஸ் ஆகட்டும், அவர் ஒரு கேள்வி கேட்பாரு, அப்புறம் அவரே பதில் சொல்லுவார். இதுல என்ன சொல்றாருன்னா, அப்போ அவர் என்ன சொல்றாரு, he is from the law. ஓகே, கற்று அறிந்த இது லான்னு சொல்லுன்னா என்னது, வேதத்தின் பிரமாணங்கள் இல்லையா, பிரமாணங்கள் தான் வந்து லா, the book of law. அதை அவர் படித்து 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 தேர்ச்சி பெற்ற ஒருவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால். ஓகே, அவர் என்ன சொல்றாரு, இந்த பிரமாணத்தினால நீங்க நீதிமான்களாக்கப்படல. எதனால நீதிமான்களாக்கப்படுகிறீங்க? விசுவாசத்தினாலே. ஆமென், ஆமென். பிரமாணன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ மிரர். மிரர்ல என்ன, எதுக்கு கண்ணாடி நம்ம வாங்கி வைக்கிறோம் வீட்டில்? முகம் பார்க்கறதுக்கு. எனக்கு சின்ன வயசுல ஒரு ஞாபகம் இருக்குன்னா, எக்ஸிபிஷன் கூட்டு போவாங்க. அந்த எக்ஸிபிஷன்ல என்ன இருக்கும், கண்ணாடி கடை ஒண்ணு, அது எல்லா எக்ஸிபிஷன்லயும் இருக்கும். அந்த கண்ணாடி கடையில பார்த்தீங்கன்னா குண்டா தெரியும், ஒல்லியா தெரியும். நம்ம யாராவது அந்த மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கி வீட்டில் வைப்போமா? வைக்க மாட்டோம் இல்லையா? ஒல்லியா தெரியற கண்ணாடி வேணா வாங்கி வைப்போம், குண்டா தெரியற கண்ணாடி வாங்கி வைக்க மாட்டோம். பிளாட்டா தான் வாங்கி, எனக்கு இருக்கிற மாதிரி காமிப்பா அப்படின்ட்டு. ஏன்னா சும்மாவே சேலை அங்கிருந்து வாங்கிட்டு வந்து இங்க பார்த்தா வேற கலரா இருக்கு இல்லையா? அப்புறம் கண்ணாடி வேற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க சிஸ்டர்? ஆமா, சரி, ஓகே, ஐ டைக்ரெஸ். ஆல்ரைட். ஸோ கண்ணாடி மாதிரி அதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம்ன்றது என்னன்னா, இட்ஸ் நாட் டு ஃபாலோ. காட் வெரி வெல் நோஸ் யூ கேனாட் ஃபாலோ ஆல் திஸ். யூ கேனாட் லிவ் பை த புக். எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ஆமென், ஆமென். எழுத்து கொல்லும். I have given you a law, but I know you cannot live by the law. You asked me for the law. மோசஸ் கிட்ட போய் எல்லா மக்களும் கத்தி கேட்கறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு கேட்டு வா. தேவன் பிதா என்ன சொன்னாரு கேட்டு வா. பிதா தானே, இந்த நான் போய் கேட்டுவான்னு சொல்லிட்டு ஒரு 10 கட்டளை மட்டும் கொண்டு வரல, 600க்கும் மேற்பட்ட கட்டளை எழுதி வச்சிட்டாரு அவரு. உங்களுக்கு கட்டளைகள் தானே வேணும், கட்டளைகள் குறைச்சலே இல்லை, ஆனா அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதனால இங்க ரோமருக்கு எழுதுற அந்த நிருபத்துல சொல்றாரு, எந்த பிரமாணத்தில் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம்னு பாத்தீங்கன்னா, விசுவாச பிரமாணத்துல இல்லையா? நமக்கு வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அப்ப புக்கை தூக்கி போட்டுடலாமா? இல்ல, விசுவாசத்தினால we are fulfilling the law. அத நான் சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வசனத்துல குயிக்கா படிச்சு நம்ம பண்ணிடுவோம். verse 31 படிங்க பிரதர். லாஸ்ட் அவமாக்கல, இந்த நியாய பிரமாணத்தை தூக்கி போடல, அந்த நியாய பிரமாணத்தை we are upholding the law, நிலை நிறுத்துகிறோம். எதனால? விசுவாசத்தினால. சரி, ஓகே. இன்னும் ஒரு क्वेश्चन கேட்டுட்டு we'll go to the story. ஓகே, இந்த இதுல என்னன்னா, சரி, ஓகே, நம்மளுக்கு கிருபை கிடைச்சிருச்சு, இரக்கம் கிடைக்குது, ஆனாலும் எனக்கு உபத்திரம் இருக்கே பிரதர், இல்ல, எனக்கு இன்னும் இடுப்பு வலி எனக்கு இருக்குது. ரட்சிக்கப்பட்டாலும் இடுப்பு வலி இருக்குது, வயசாச்சுன்னா கண்ணு தெரியாம கண்ணு மங்குது, அதெல்லாம் இருக்குது. யாருமே அதை சொல்ல முடியாது. அது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நல்லா அந்த சோசன்ல அழகா எடுத்துருந்தாங்க அந்த சீனு. சோசன் எத்தனை பேர் அந்த சீரீஸ் ஃபாலோ பண்றீங்க தெரியல, செகண்ட் சீசன் வந்திருக்கு. அதுல ஆண்டவர் சொல்றாரு, அந்த சீசன் நல்லா இருக்கு. ஆனா ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு, என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, இந்த உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, நீ கவலைப்படாத, பயப்படாத, ரைட், கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நான் வந்துடுறேன், ஓகே அப்படின்னு சொல்றாரு. பால் ஒரு இடத்துல, தாவீது ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் என்னது சங்கீதம் 119 ஒரு வார்த்தை அழகாக எழுதியிருப்பாரு, நான் உபத்திரவப்படுவது எனக்கு நல்லது. என்னது உபத்திரவப்படுவது ஏன் நல்லதுன்னா, அவர் சொல்றாரு, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். If you ask for patience, what God allows you to do is go and wait in the bank for 2 hours. எங்க அப்பா போயிட்டு வந்தாலே அதான் எங்க அம்மாட்ட, சே அங்க போனா 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க, நீங்க வேற பொறுமைக்கு ஜோம் பண்ணீங்க அப்படி எங்க அம்மா டைலாக், ரைட்?
ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுதான். நீங்க ஒன்று ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? அலோவ் பண்றாரு. ஆனா இந்த உபத்திரவன் மூலமாக இல்லையா, உபத்திரவத்தின் மூலமாக நம்ம என்ன பண்றோம்? கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அதனால உபத்திரவத்தை நம்ம அசட்டை பண்ணிடக்கூடாது இல்லையா, அசட்டை பண்ணிடக்கூடாது. பால் ஒரு இடத்துல எழுதுறாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முள், அது என்ன முள்னு அவர் டீட்டெயில்ஸ் சொல்லல, என்ன முள்னு தெரியல. ஆனா அவர் சொல்றாரு, இதை பத்தி நான், இந்த முள்ளு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, இதை பத்தி நான் 3 தடவை ஜெபிச்சேன்ப்பா எழுதிக்கிறார். 3 தடவை ஜெபிச்சலாம். ஆனா ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என் கிருபை உனக்கு போதும், போ, என் கிருபை உனக்கு போதும், முள்ள அனுபவி, அது நல்லது அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம உபத்திரவத்துல ஒன்னே ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். எங்க உபத்திரம் அதிகமா இருக்கோ அங்க கிருபை பெருகும், கிருபை பெருகும். ரைட், தட்ஸ் கிரேஸ். ரைட், ஓகே, I'll go into the story I promised. Okay, let's turn to chapter 1 Samuel chapter 18. Okay, எடுத்துக்கோங்க. நம்ம குயிக்கா we are going to cruise through it as fast as possible. For all the youngsters, உங்களுக்கு புரியுதா? Are you trying to follow? Are you able to follow me? I'm trying to talk in both English and Tamil, right? Gio, you following me? Okay, all right, good. Okay, let's turn to 1 Samuel chapter 18 verse 1. Okay, 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இங்க பாத்தீங்கன்னா, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவன் தன் உயிரை போல சிநேகித்தான். யார் யோனத்தான் பார்த்தீங்கன்னா, சவுலுடைய மகன் இல்லையா. தாவீது யாரு? தாவீது ஆடு மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சாமுவேல்னால அபிஷேகம் பண்ணப்பட்டு அப்படியே படிப்படியா இப்ப ஒரு சிப்பாயா இருந்து அதுக்கப்புறம் ஒரு கேப்டனா இருக்காரு. படை தளபதியா இருக்காரு அவர், தாவீது இருக்காரு. ஆனா தாவீதுக்கும் சவுலுக்கும் லைட்டா ஒரு விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. எதுல இருந்து? அந்த அங்க இல்ல, அப்படியே படிங்க, 7வது வசனம் படிங்க பிரதர். இந்த கொயர் லேடிஸ் போய் அங்க இந்த ஏற்பாடை யார் பண்ண சொல்றதுன்னு சவுல் டென்ஷன் ஆயிட்டாரு. சவுலுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. சவுல் சொல்றாரு, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்தான். எரிச்சல் அடைந்து 9ஆம் வசனம், அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்காரமாய் பார்த்தான். ஒரு மாதிரி குறு 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 குறுன்னு பார்க்கறான். ரைட், எப்படா இவனை இது பண்ணான்னு. சில பேருக்கு அந்த மாதிரி பாஸ் இருக்காங்க உங்களுக்கு ஆஃபீஸில். எனக்கு இருந்திருக்காங்க அந்த மாதிரி பாசஸ். ரைட், நம்மளுடைய சக்சஸ் பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது? என்னடா இவன் நேத்து வந்தான், இவன் என்கிட்டே சொல்லியிருக்காங்க, நேத்து வந்த நீ எப்படி உன்னால இது பண்ண முடியும் அப்படின்னு. சரி, அப்போ இங்க தாவீது நேத்து வந்தவர் மாதிரி சவுல் ட்ரீட் பண்றான் இல்லையா. ஆனா 3வது வசனத்துல நம்ம பார்த்தோம், யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான். ரைட், ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க, சவுலோடைய பையன், மேபி they were of the same age, so Jonathan and David were friends. They were friends. இங்கிலீஷ்ல படிக்கும்போது Jonathan made a covenant with David because he loved him as his own soul. உயிருக்கு உயிரா நேசிக்கலாம். ரைட், நம்ம இங்கே அமெரிக்கால என்ன சொல்லுவீங்க ஜியோ? BFF, ரைட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். ரைட், அந்த மாதிரி. ஓகே, சரி, we'll move forward really quick. ரைட், அடுத்தது வசனம் பார்த்தீங்கன்னா 19th சாப்டர் திருப்பிக்கோங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போவோம் இந்த ஸ்டோரி. 19th வேர்ஸ்ல சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, தாவீதை கொன்று போடும்படி சவுல் தம் குமாரனாகிய யோனத்தானுடன் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். ஓகே, so சவுலுக்கு he is at the point now, he is so upset with David for whatever reason, right? எல்லாரும் டேவிட போய் புகழ்றாங்க, நான் இவ்வளோ நாளா இந்த இதை ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
டேவிடுக்கு. ஸோ படிங்க பிரதர், யாராவது செகண்ட் வேர்ஸ் படிங்க. 19th செகண்ட் வேர்ஸ் படிங்க. ஆமா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அப்ப தேர்ட் வசனம் படிச்சிருங்க பிரதர். பாருங்க, என்ன ஒரு என்ன ஒரு கேரக்டர் பாருங்களேன் ஜானத்தனுக்கு. ஜானத்தன் சொல்றான், நான் எங்க அப்பா கூட தான் நின்றுட்டு இருப்பேன், ஆனா அவரோட நான் யாருக்காக பேசுவேன், உனக்காக நான் பேசுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜானத்தன். ஜானத்தன் didn't have to do it, right? Jonathan didn't have to do it. Who is David? He was a nobody, but just his friend. Okay, so சால் என்ன பிளான் பண்றாரு, டேவிட முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. ஆனா ஜானத்தன் என்ன சொல்றான், ஐ வாண்ட் டு சேவ் மை ஃப்ரெண்ட். ஓகே, லெட்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் a little bit. And there is a verse, chapter 20 போங்களேன். chapter 20ல last 2 verses பாத்தீங்கன்னா, நானே படிச்சிடுறேன். verse 20:42, நீர் சமாதானத்தோட போம். ஓகே, யார் சொல்றானா, ஜானத்தன் இஸ் டெல்லிங் டேவிட். யோனத்தான் வந்து தாவீது கிட்ட சொல்றாரு, நீர் சமாதானத்தோட போம், கர்த்தர் என்றென்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றான். So they are making a covenant with each other, right? We don't have that practice here anymore, but அந்த காலத்துல என்னாச்சுன்னா, the covenant is very very important. They don't break the covenant. In fact, they divide an animal in two and put one part here, one part there, and they walk through it, right? Abraham and God does a covenant, and God actually walks through it, right? He doesn't allow Abraham to walk through it. God says that I will walk both ways. Anyways, that's the covenant. That indicates, if I break this covenant, what happens? If I break this covenant, may God do this to me. அதுதான் அதோடைய அர்த்தம். கவனன்ட்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போ சொல்றோம் ஈஸியா, யூனோ, மேரேஜ் ஒர்க் ஆகலன்னா என்ன சொல்றாங்க, தலாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, we never did that, right? We don't even talk about the D word in our house. ஆமா, கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன், பட் சும்மா சொன்னேன். பட் எனிவேஸ், அந்த மாதிரி ஃபீல் பண்ணா கூட the covenant is that important, right? சும்மா ஒரு தமாஷ்காக சொன்னேன். Okay, right. So let's come back to this. All right, so that's the covenant that is made between Jonathan and David is very important. I just wanted to show it to you. Okay, சரி, இப்போ கொஞ்சம் பார்ப்போம் சவுலுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, let's fast forward to chapter 31. Okay, chapter 31 போங்களேன். chapter 31, stay with first Samuel chapter 31 verse 2. பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசுவாவையும் வெட்டி போட்டார்கள். ஓகே, now chapter முடிஞ்சு போச்சு, ஜானத்தனோட chapter. ஓகே, so and then அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படிச்சீங்கன்னா சவுலும் என்ன பண்றாரு, he dies, right? அவர் என்ன பண்றாரு, என்னையும் வெட்டிருன்னு சொல்றாரு. அவன் கூட இருக்கிற ஆள் வந்து அவன் வெட்டல. so he is putting a sword against and falls on his own sword. but பார்த்தீங்கன்னா சவுல் செத்துட்டாரு. நல்லா கவனிங்க, சவுல் செத்துட்டாரு, 2 பையன் செத்துட்டான், இன்னும் ஒருத்தர் மீதி இருக்காரு. அது அவர் எங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 2 சாமுவேல்குள்ள போவோம். book of 2 Samuel verse 1. I'm sorry, excuse me, I think I'm getting ahead of myself. Okay,
ஃபர்ஸ்ட் சாப்டர், 2 Samuel ஃபர்ஸ்ட் சாப்டர் 11th verse. ஓகே, 16வது வசனம். ஓகே, இந்த செய்தி தாவீதுக்கு வருது. ஓகே, எந்த செய்தி தாவீதுக்கு வருது? சவுல் செத்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி, அவரோட 2 பையனும் செத்து போயிட்டாங்கன்ற செய்தி தாவீதுக்கு கொண்டுறாங்க. யார் தெரியுமா கொண்டரா? அந்த சவுல் வெட்டி கொண்ட போது கூட இருந்தான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலையை வெட்டி யார்கிட்ட கொண்டு வர்றாரு? தாவீது கிட்ட. ஓகே, தாவீதோட ரியாக்ஷன் பாருங்களேன். இவ்வளோ நாள் தாவீதுக்கு சவுலுக்கும் பகை இல்லையா, ரொம்ப பகை. அவன் ஒரு தடவை குத்த ட்ரை பண்ணி இருக்கிறான், ரைட், குனிஞ்சு ஓடிட்டாரு, தப்பிச்சிட்டாரு, ரைட். ஸோ ஹி நோஸ் தட் Saul hates him and he is actually trying to kill him. ஆனா தாவீதோட ரியாக்ஷன் பாருங்க 11th verseல. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, he is lamenting the death of his enemy. எனிமியோட டெத்தை லேமெண்ட் பண்ண முடியுமா? பண்றாரு அவரு. அது மட்டும் இல்ல, அந்த கூட இருந்தான் பாத்தீங்களா, சவுல் கூட இருந்தான் பாத்தீங்களா, எடுத்து வந்து கொண்டு சொல்றான் பாத்தீங்களா, அவனை சொல்றாரு, ஏண்டா பாவி, ஆண்டவர் அபிஷேகம் பண்ண மனுஷன் மேல நீனு உன் கைய போட்டியா, போடுறா இவன்ட்டாரு. முடிஞ்சு போச்சு, அவன் கதை க்ளோஸ். ஓகே, இப்போ as a third person, ரைட், மக்களா இருந்து யோசிச்சு பாருங்களேன், என்ன நடக்குது? சவுல் போயிட்டாரு, 2 அவனோட பையன் போயிட்டான், இன்னும் ஒரு பையன் இருக்கான். ஓகே, அவன் தான் ராஜாவை வர போறான். அவனுக்கு ஒரு காரியம் நடக்குது. அது என்ன காரியம்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் அதிகாரம் போங்களேன், 4th. I'm quickly going through this to get to the last climax for this thing. இதுல பாத்தீங்கன்னா chapter 4 verse 8ல பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தருங்க படிங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, 3வது பையன், அவன் பேர் வந்து என்னது, எஸ்போசேத். ஓகே, இவனும், அவன் தான் 3வது பையன். இவனுக்கு படை தளபதிகள் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் என்ன பண்றானுங்க, சைலண்டா இவன் தூங்கிட்டு இருக்கும் போது உள்ள போய் போட்டு தள்ளுறாங்க. போட்டு தள்ளது மட்டும் இல்லாம அவன் தலையை கொண்டது யார்கிட்ட கொடுக்குறாங்க? தாவீது இப்ப ராஜா, பெரிய ராஜாவாயிட்டாரு தாவீது. இப்ப நம்ம இதை கொண்டு போய் கொடுத்தோம்னா சவுலோடைய சகாப்தமே என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. சகாப்தமே முடிஞ்சு. ராஜா பாருங்க, நாங்க என்ன எடுத்து வந்திருக்கோம், உங்களுடைய எனிமியோட லாஸ்ட் வெஸ்டீஜ், கடைசி இதுதான், முடிச்சிட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா கொண்டுறாங்க. தாவீது என்ன பண்ணாரு? அட பாவிகளா, David is like, you do not understand me. He is not my enemy. He thought I am his enemy. He is not my enemy. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு தாவீது? அவனையும் போட்டார். ஆளை கூப்பிட்டு உனக்கு க்ளோஸ் பண்ணிடு, தேவையில்லைன்னு. இப்போ this is where the story starts. Beautiful thing, right? There is one more person. அது யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். 4th verse வாசிங்க பிரதர். 4th verse, அதே chapter 4ல 4. சரி இருங்க, இப்ப பாருங்க, சவுலுடைய குமாரன் யோனத்தானுக்கு ஒரு குமாரன் ஒருத்தர் இருந்திருக்கிறான். இந்த சவுலை கொன்னுட்டாங்க, சவுலுடைய அப்ப இந்த பையனுடைய பெரியப்பா 2 பேரை செத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி எங்க வருது? இவங்களுக்கு வருது. அடுத்து நெக்ஸ்ட் யாரு? இந்த யோனத்தானுடைய பையன். அப்போ அந்த அந்த who is that? அவன் 5 வயதா உள்ளவனா இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி, his nurse, she is trying to save him. தெரிஞ்சு போச்சு, அடுத்தது எங்க வருவாங்க? இங்கதான். அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவனை தூக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க. ஓடும் போது எங்க மாடியிலிருந்து கீழே விழுந்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ the boy, அவனோட 2 காலும் உடஞ்சிருச்சு, சுக்குநூறா போயிடுச்சு. ஓகே, படிங்க பிரதர், தொடர்ந்து படிங்க. அப்பொழுது
அப்போ அவனுக்கு மேவி போசேத் என்று பேர். யாராவது ஒருத்தவங்கள்ட்ட நல்ல ஒரு பேர் ஒன்று சொல்லுங்கன்னா இது சொல்லுங்க, மேவி போசேத்துன்னு வைப்பா அப்படின்னு. இது வரைக்கும் நான் யாரும் கேட்டதில்லை அந்த மாதிரி. அப்படி பேர் வச்சிருக்காங்க. ஓகே, மெஃபிபெஷேத். ஓகே, இங்கிலீஷ்ல மெஃபிபெஷேத். மேவி போசேத் என்று பேர். ஓகே, திஸ் இஸ் வேர் த ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்க, சவுலோட எல்லா இதுவும் காலி, ஒரே ஒரு ஆள் இருக்கான். அவனுக்கு 5 வயசா இருக்கும் போது சவுல் செத்து போயிட்டாரு. அவங்க 2 பெரியப்பா செத்து போயிட்டாரு, அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. ஓகே, நவ் அந்த லாஸ்ட் இருந்த ஒரு பையனையும் வெட்டி கொண்டுட்டாங்க. ஓகே, இப்போ தாவீது யோசிக்கிறாரு, யோனத்தான் செத்து போயிட்டானே, என் ஃப்ரெண்ட் யோனத்தான் செத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்திருப்பார். சவுலை குறித்தும் மனம் வருதுறாரு, நிறைய சங்கீதங்கள் எழுதுறாரு. நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சவுலை பத்தியும் சங்கீதம் எழுதுறாரு. யோனத்தானை பத்தி சவுல் எழுதும் போது தாவீது சவுலையும் சேர்த்துக்கிறாரு. அப்படியே எழுதிக்கிட்டே வராரு. 9வது ஐ திங்க் இட்ஸ் லைக் தி 9th சாப்டர். திஸ் இஸ் த லாஸ்ட். ஓகே, அப்படி முடிக்க போறேன் நான், கதை முடிய போகுது. ஓகே, படிங்க 9th சாப்டர் 1st verse. 2 Samuel chapter 9. Hope you are all following me. ஓகே, உண்டோ? ஓகே, யோனத்தான் நிமித்தம் பாருங்க, தாவீது மறக்கல. பிகாஸ் he has made a covenant. ஓகே, நினைச்சிருந்தா போயிட்டே இருக்கலாம் இல்லையா? தாவீதுக்கு எத்தனை ஒய்ஃப் இருந்தாங்க? I mean, he had so many problems. He had a kingdom to run. Amidst all of that, he is thinking about his friend who actually died, and he is calling. யாரை கூப்பிட்டு கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுலுக்கு இருந்த வேலைக்காரன் ஒருத்தவனை கூப்பிட்டு என்ன கேட்கிறாரு? யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்ன தோணும்? அப்படிதானங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, வேற யாராவது இருக்காங்களாப்பா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வர்றவனெல்லாம் போட்டு தள்ளுறான் இல்லையா? அவனை கூப்பிட்டு வந்தானா அவனே பாவம் நொண்டி. அதை சொல்றாரு, அவரே சொல்றாரு பாருங்களேன். 3வது வசனத்துல படிங்க பிரதர், 3வது வசனம். அதுக்கு சொல்றாரு, அந்த சவுலோட சர்வன்ட் சொல்றாரு, இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு காலு. உடனே அதை சொல்லிடுறாரு, ஏன்னா சிம்பத்தி கிரியேட் பண்றாரு இல்லையா? அவனுக்கு 2 காலும் இல்லைங்க. நீங்க நினைச்சா கூட உங்ககிட்ட வந்து அவன் ஃபைட் பண்ண முடியாது. இதெல்லாம் அவன் மனசுல ஓடி இருக்கும் இல்லையா? இப்படி சொன்னா கொஞ்சம் இறக்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தாவீது அதுக்காக கேட்கல. எதுக்காக தெரியுமா தாவீது கேட்டாரு? படிங்க 6வது வசனம் படிங்க. ஓகே, இருங்க, இப்போ கூப்பிட்டு அனுப்பிட்டாரு. மேவி போசேத்து ராஜா கிட்ட வந்தே ஆகணும், ரைட்? அவனோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just put yourself in his shoes and think about it. His grandpa was killed. His father and his uncles, 2 uncles were killed, right? God knows what the story is. அந்த காலத்துல நம்மள மாதிரி நியூஸ் இருந்திருக்காது. இட் ஜஸ்ட் செவி வழி செய்தி தான். அப்போ சரி, இவ்வளவு நாள் நான் ஒளிஞ்சு எங்கேயோ கிடந்தேன், கண்டுபிடிச்சிட்டாயா அப்படின்னு நினைச்சிருப்பான் இல்லையா? அவன் முடவன் வந்து ராஜா கிட்ட நிக்க வைக்கிறாங்க. என்ன பண்றான் அவன்? அப்படியே முகம் குப்புற விழுகிறான். என்ன ஒரு சீன் பாருங்க, என்ன ஒரு சீன். அப்போ தாவீது சொல்றாரு, பியூட்டிஃபுல்லா தாவீது சொல்றாரு பாருங்களேன். அப்பொழுது 8வது வசனம் படிங்க பிரதர். அவங்க எப்படி தாழ்த்தான் பாருங்க. நானு நாய் கூட இல்ல, செத்த நாய், என்னையே அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி, செத்த நாய் என்னைய போய் உங்களுக்கு உங்க கண்ணு உறுத்திருச்சா அப்படின்னு. அதுக்கு தாவீது சொல்றாரு, ஒரு இடத்துல பயப்படாதேன்னு சொல்லுவாரு அழகா.
ச்சே, அதுதாங்க கிருபை, அதுதான் கிருபை. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்போ சொல்றாரு தாவீது அவனை பார்த்து, அவன் சொல்றான், செத்த நாயை போல இருக்கிறேன்னு. அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதப்பா, நான் உன்னைய கொல்றதுக்காக கூப்பிட்டு வரல, நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம். உங்க அப்பா இருக்காரு, அவர் என்னுடைய ஃப்ரெண்டு. ஓகே, நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்பி கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். That is grace. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த மேவி போசேத் யார் தெரியுமா? நீங்களும் நானும். We are the Mephibosheth, right? மேவி போசேத் நம்ம தான், right? We deserve to die, but not because of what we did. என்னுடைய கிரியை நான் நிமித்தம் இல்ல, அவருடைய கிருபை நிமித்தம் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென், ஆமென். கிருபை நிமித்தம் ரட்சிக்கப்பட்டோம். ஓகே, அவருடைய கிருபை நம்மளை சில நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், என்னப்பா இது, நான் திக்கற்று நிற்கிறேனே, எனக்கு ஆண்டவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியலையே. சில நேரத்தில் வா தம்பி ஜியோ கொஞ்சம் டி மைனர் கூட, எனக்கு தெரியலையே, நான் திக்கற்று நிற்கிறேனே, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். ஆமா, தோ இஸ்ரவேலை காக்கிறவர் நான் உறங்கவும் இல்லை தூங்கவும் இல்லை, உன்னுடைய தாயின் கற்பத்துல உன்னை நான் தெரிந்து எடுத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், என்னுடைய உள்ளங்கையில உன்னை வரைஞ்சி வச்சிருக்கேன், உள்ளங்கையில நான் உன்னை வரைந்து வச்சிருக்கேன். Don't worry, that's grace. அவர் கிருபையின் ஈவினால நமக்கு என்ன இருந்துச்சு? விடுதலை கிடைக்குது, நித்திய ஜீவன் கிடைக்குது இல்லையா? நித்திய ஜீவன். அந்த பையனுக்கு பாருங்க, மேவி போசேத்துக்கு, he deserved to die because he is in the hands of his mortal enemy. But ஆனா அவருக்கு என்ன கிடைக்குது? மேவி போசேத்துக்கு he is receiving grace to sit at the what? To sit at the table of the king. உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு அந்த தருணம். Because of what Christ did for us, we are here at the table. This is the communion table. எந்திரிச்சு நிப்போமா? கொஞ்ச நேரம் எந்திரிச்சு கண்ணை மூடுவோம். தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேட்குமா? சுவே மனமிரங்கும் சொல்லுமா, இயேசுவே மனமிரங்கும் சொல்லுங்க, இயேசுவே மனமிரங்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ,
ஒளியும் நீரே. அப்படியே கண்களை மூடி கேட்போமா? ஆவியானவரே எனக்கு இறங்குங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. தூயவர் நீரே அல்லவோ. உன்னத நீரே அல்லவோ. சொல்லுங்க, உன்னத நீரே அல்லவோ. உயர்ந்தவர் உயர்ந்தவர் நீரே அல்லவோ. ஆவியானவரே ஆவியானவர் அல்லவோ. இயேசுப்பா என் இயேசு நீரே அல்லவோ. என் நேசர் நீரப்பா, என் நேசர் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே. எக்காலும் துணையவர்க்கு நிற்பவர் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு, தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆமாப்பா, ரெண்டு காலம் இல்லாத முடவனுக்கு கர்த்தாவே நீரை இறங்கினீரப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய காருண்யம் பெரியது. நீர் நல்லவர் ராஜா. எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு அப்பா, அதற்காக நன்றி ராஜா. விலையேற பெற்ற உம்முடைய ரட்சிப்புக்காக நன்றி. விலையேற பெற்ற உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி. விலையேற பெற்ற பாவ மன்னிப்புக்காக நன்றி. சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி. இந்த இடத்துல கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கிருபை எங்களுக்கு வேணும், இரக்கங்கள் எங்களுக்கு வேணும் ராஜா. கண்களை நோக்கி, கண்களை திறந்து